ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் டே எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? காலையில் எழுந்ததுமே ஃபஸ்ட்டு பால் வச்சுட்டு டீ வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்னுடைய டேவே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். காலையிலே சமைச்சு இன்னும் டிஃபன் செஞ்சிடணும், என்ன செய்யறதுன்னு தெரிலன்னு அப்படியே யோசிச்சுட்டு வந்துட்டு பால் எடுத்து ஊற்றி ஒரு பக்கம் வச்சுருவேன். நாங்கள் எப்போவுமே பசும்பால் தான் இங்கே வாங்குவோம். பேக்கெட் பால்லாம் நான் வாங்குறது கிடையாது. பேக்கெட் பால் குடிச்சே ரொம்ப நாள் ஆகுது. தயிர் ஊற்றுறதுக்கு மட்டும்தான் பேக்கெட் பால் நான் யூஸ் பண்ணுறேன். அதாவது ஆவின் பால் இருக்கு இல்லையா, அது வாங்கி தயிர் ஊற்றி வச்சிட்டோம்னா நல்லா திக்காக இருக்கும் அப்படின்றதுக்காக வாங்குவேன். மற்றபடி எனக்கு வந்து இப்போ பசும்பால் குடிச்சு பழகிட்டதுனால வேறு எந்த பாலுமே பிடிக்க மாட்டேங்குது. பேக்கெட் பால்லாம் ஒரு மாதிரி ஸ்மெல், பவுடர் ஸ்மெல் வர போல் இருக்குது. ஏடு வந்து எனக்கு இவ்வளோ ஏடு கிடைக்கும். மந்த்லி ஒன்ஸ் நான் வீட்டிலே நெய் எல்லாமே ரெடி பண்ணிப்பேன். பட்டர் தேவைன்னா கூட நான் பட்டர் எடுத்து வச்சுக்குவேன். பசங்களுக்கு வந்து ப்ரெட்டில் பட்டர் தடவி தரத்துக்காக எனக்கு இவ்வளோ ஏடு வந்து ஃபார்ம் ஆகும். 1 லிட்டர் பால் நாங்கள் வாங்குகிறோம். ஸோ எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்கோம்ல, அதனால் 1 லிட்டர் பால். காலையில் எழுந்து வந்துட்டு பால் வந்து காய்ச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது தான் ஏடு நல்லா திரண்டு வரும். அதனால் ஃபுல் பாலுமே ஊற்றி நல்லா காய்ச்சி ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நீங்கள் ஈவினிங் பார்க்கும்போது நல்லாவே ஏடு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். கொஞ்சமாக டீக்கு தனியாக எடுத்து வச்சு டீ போட்டுக்குவேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, வெளியே கிளைமேட்டே சரியில்லை. காலையில் எழுந்ததுலேருந்து இருட்டிட்டு இருந்தது, ஆனால் மழை வரல. சரி ஓகேன்னு பார்த்துட்டு வந்துட்டேன். எப்போவுமே அரிசிலாம் வாஷ் பண்ணனா தண்ணி வந்து செடிகளுக்கு தான் ஊற்றுவேன். அதாவது துளசிக்கும் வெத்தலை கொடிக்கும் போயிட்டு ஊற்றிட்டு வருவேன். அதே போல் தான் இப்போ சாதம் ஒரு பக்கம் வச்சுட்டு ரசம் வைக்கலாம், கோஸ் பொரியல் பண்ணலான்னு இருக்கேன். கோஸ் பொரியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முட்டை வந்து வேக வச்சுட்டு, ஏன்னா செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை நான் வீட்டில் எதுவுமே செய்யவே மாட்டேன். மோஸ்ட்லி வந்து ரொம்ப சாட்டர்டே ரொம்ப ரேர், பசங்களை கூட்டிகிட்டு வெளியே போனால் ஏதாவது சாப்பிடுவோமே தவிர வீட்டில் நான் இது வரைக்கும் எதுவும் செய்ய மாட்டேன். ஸோ அப்படியே கையோட சாதம், பாத்திரம்லாம் கொஞ்சம் இருந்ததுன்னா அந்த டம்ளரு, சாதம் வைக்கிற குண்டா, இதெல்லாம் காலையில் எழுந்து கொஞ்சம் பாத்திரத்தை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சமையலை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். கொஞ்சம் காயெல்லாம் அரிஞ்சிட்டு அப்படியே நின்றுக்கிட்டே தான் செய்வேன். ஒரு 8 மணிக்குள்ளே நான் இந்த ஒர்க்கெல்லாம் முடிக்கணும். இப்போ வந்து பசங்களுக்கு லீவு. இதே ஸ்கூல் போகிற மாதிரி இருந்தால் இன்னும் நான் சீக்கிரமாக எழுந்து கடகடன்னு செஞ்சுடுவேன். இப்போ ஸ்கூல் லீவு தான், அவங்களும் கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புவாங்கன்றதுக்காக நான் பொறுமையாக செஞ்சிட்ருக்கேன். அப்படி இல்லைனா காலையில் எழுந்ததுமே பாலை வச்சுட்டு போய் வெளியே வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டு வந்துடுவேன். கிளைமேட் சரியில்லையா, அதனால் பார்த்துட்டு வந்த மழை வருமா வராதா அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறது, சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டே செய்வேன். நான் பிளான் பண்ணிலாம் எதுவுமே செய்கிறதில்ல. அதேமாதிரி எப்போவுமே காய் அரிஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அதோட நீர் சத்து போயிடும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டோர், அதுலேயே தானே ஸ்டோர் ஆகி ஒரு மாதிரி அதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம காய் எடுத்து செய்கிறதுக்கும் அரிஞ்சு டப்பாவில் வச்சு செய்கிறதுக்குமே பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். நான் நிறைய டைம் நான் அதை செஞ்சு பார்த்துருக்கேன், எனக்கு அது பிடிக்கல. ஃப்ரெஷ்ஷாக காய் எடுத்து தண்ணியில் போட்டு கழுவிட்டு நம்ம அரிஞ்சு செய்யும்போது தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. நம்ம நாளே காயெல்லாம் அரிஞ்சு டப்பாவில் வச்சுட்டு காலையில் இருந்து செய்யும்போது அதில் டேஸ்ட் அந்தளவுக்கு தெரியல. நான் அதனால தான் அப்படி செய்கிறதில்ல. பூண்டு கூட உரித்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, வெங்காயம் அரைஞ்சி ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் பண்ணது கிடையாது. பூண்டு மட்டும் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். பூண்டு உரிச்சேன்னா ஒரு டப்பாவில் போட்டு அன்னன்னைக்கு பூண்டு 10 பூண்டு உரித்து சாம்பாருக்கு போடுவேன், பொரியலுக்கு தட்டி போடுவேன். அதனால் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி விஷயத்தை நான் ஸ்டோர் பண்ணுறது இல்லைன்னு சொல்ல வரேன். தேவையானது மட்டும்தான் இருக்கும். இப்போ சட்னி சாம்பார்லாம் மீந்தால் கூட அதை ஃப்ரிட்ஜிலலாம் நான் வைக்கிறதே கிடையாது, அன்னன்னைக்கே காலி பண்ணிடுறோம். ஏன்னா அதை வச்சு சாப்பிடும்போது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வருது நமக்கு, இன்டைஜஷன் ஆகுறது. அதனால் வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணுறேன். சாதம்லாம் அரிசி கழுவி நம்ம வச்சிட்டோம்னா அப்புறமா காஃபியோ டீயோ ஏதோ ஒன்று போட்டுட்டு உட்காந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா யோசிப்பேன் என்ன செய்யலான்ட்டு. லெமன் வந்து மரத்தில் இருந்தால் எமர்ஜென்சிக்கு லெமன் சாதம், அந்த மாதிரி தயிர் சாதம், அதுமாதிரி ஈஸியாக கலரிடுவேன் பசங்களுக்கு. ஒரு நாள் தயிர் சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம் இந்த மாதிரி கட்டி கொடுத்தோம்னா காலையில் வந்து ஏதோ ஒரு உருளைக்கிழங்கு பொரியல், முட்டை அந்த மாதிரி செஞ்சு அப்பளம் பொரிச்சு கூட கொடுத்து விட்ருவேன். அப்புறமா பசங்கள்லாம் கிளம்பினதுக்கப்புறமா நான் ஏதாவது பொரியல் பொறுமையாக செய்வேன். ஏன்னா 8 மணிக்கு பசங்க கிளம்புவாங்களே, அவருக்குமே 9 மணிக்கு தான் ஆஃபீஸுன்றனால பொறுமையாக செய்வேன். இந்த அரிசி கழுவுற தண்ணி வந்து ரொம்ப நல்லது. நம்ம செடிகளுக்கு ஊற்றினா பூக்கள் நிறைய பூக்கும்னு சொல்லுவாங்க. அதை விட பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு நல்லாவே யூஸ் பண்ணலாம். ஃபேஸ்க்கு ஏதாவது க்ரீம் போடுறோன்னா அதுக்கும் யூஸ் பண்ணலாம். அதாவது ஃபேஸ்க்கு நம்ம மஞ்சள் போடுறோம், இல்லை சந்தனம் போடுறோம், இல்லை பேக் ஏதாவது போடுறோன்னா இந்த தண்ணி ஆட் பண்ணி போடலான்னு சொல்கிறேன். அவ்வளோ சத்துக்கள் இதில் இருக்கும். அதை தான் நம்ம செடிகளுக்கு கொட்டுறோம். செடிகள் வந்து அந்த சத்துக்களை எடுத்து பூக்கள் நிறைய பூக்கும். ரோடு வந்து பார்த்தா கிளைமேட்டே சரியில்லை. மழை வந்து லிட்டிலாக தூறல் போட்டுகிட்டே இருந்தது. ஓகே, இன்றைக்கி மழை இங்கே வரும் போல். எல்லா ஊர்லேயும் செம்ம மழைன்னு நான் கேள்விப்பட்டேன். என்னடா நம்ம ஊர் பக்கம் நல்லா காற்றடிக்குது, மழையே காணுமேன்னு பார்த்தோம். இன்றைக்கி வந்து சும்மா சின்னதாக ஒரு 4 தூறல் போட்டிருந்தது. கோலம் போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்டே இருந்தேன். சரி பரவாயில்ல, நம்ம எப்போவுமே வாசலில் கோலம் போட்டுட்டு வந்துடுவோம், அது வந்து மழை வந்து கலைச்சா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு வந்தேன்.
கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜோராக மழை பெஞ்சிச்சு. செம்மையாக மழை வந்துடுச்சு. சரி பரவாயில்ல, என்னுடைய காலை வேலைகள் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல மழை வந்து எல்லாத்தையும் கலைச்சி விட்டுடுச்சு. எனக்கு என்ன கவலைன்னா, அங்கே ஒரு கூடு கட்டியிருக்கு பார்த்தீங்களா, 2 குருவி இருக்கா, அது நனையுதேன்ட்டுன்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த ஈரம் வந்து அதில் படுது, அந்த தண்ணி வந்து எப்படியோ அதில் படுது, அந்த கூடு வந்து ஈரமாக தான் இருந்தது. சரி நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு பேப்பர் எடுத்து மேலே வச்சுட்டு வந்துட்டேன். லஞ்செல்லாம் பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து அதான் முட்டை வந்து வேக வச்சுட்டு கோஸ் பொரியல் பண்ணிட்டு சாதம் வச்சுட்டு ரசம் வச்சுட்டேன். தோசை ஊற்றிட்டு சிம்பிளாக ஒரு சட்னி அரைச்சோம்னா டிஃபன் முடிஞ்சிடும். இன்றைக்கி சின்னதாக ஒரு மினி விலாக உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.